நம்ம ஹேர் ஃபாலை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி நம்மளுக்கு ஹேரை வந்து ரீக்ரோத் பண்ண வைக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு பேக் தான் இது. இந்த பேக்கை நம்ம ரெகுலராக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம ஹேர் ஃபால் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுது. நமக்கு முடி ரொம்ப கொட்டின இடத்துலையும் புது முடி வளர வைக்கிறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. வீக்லி ஒன்ஸ் இதை ட்ரை பண்ணிட்டே இருங்க, உங்கள் ஹேரில் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முல்லை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் 30 டேஸ் ஹேர் க்ரோத் சேலஞ்சில் டே வந்து பார்த்தீங்கன்னா 21, பேக் வந்து 11. நான் 11வது என்ன பேக் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேர் ஃபாலை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஹேரை வந்து க்ரோத் பண்ண வைக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு பேக் தான் இது. இந்த பேக்கை நீங்கள் ரெகுலராக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னா அது நல்லாவே ஸ்டாப் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஹேர் வந்து க்ரோத் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இந்த பேக் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹேர் ஃபால் இருக்குன்றவங்க வீக்லி ஒன்ஸ்னு ஒரு 4 months ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. உங்கள் ஹேர் ஃபால் நல்லாவே ஸ்டாப் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து குட்டி குட்டி பேபி ஹேர்லாம் க்ரோத் ஆகிறத நீங்கள் வந்து பார்க்கலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் க்ரோத் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதனால ஹேர் ஃபால் ரொம்ப இருக்குன்றவங்க கவலைப்படவே வேணாம், இந்த பேக்கை ட்ரை பண்ணுங்கள். இந்த பேக்கை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறேன் வீடியோக்குள்ள சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நான் சொல்கிற இன்க்ரீடியண்ட்டில் உங்களுக்கு ஏதாவது கிடைக்காது அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒருவேளை நான் அப்படி ஆல்டர்னேட்டிவாக எதுவும் சொல்லலை அப்படின்னா, உங்களுக்கு அந்த இன்க்ரீடியன்ட் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து என்கிட்ட கமெண்ட்டில் கேட்கலாம், சிஸ்டர் இதுக்கு பதிலாக என்ன இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அதனால் நீங்கள் வந்து இந்த இன்க்ரீடியன்ட் கிடைக்காது அதனால் அந்த பேக்கை வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன் அப்படின்னு மட்டும் பண்ணிடாதீங்க. நம்ம பேக்கை எப்படா ஸ்கிப் பண்ணுறது அப்படின்னு யோசிக்காமல் எப்படி நம்ம இதை யூஸ் பண்ணுறது, இது நம்மக்கிட்ட இல்லை, இதுக்கு பதிலாக நம்ம என்ன ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு மட்டும் நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம்னா நம்ம ஹேர் வந்து நல்லாவே க்ரோத் ஆகும். அதனால் நீங்கள் வந்து இந்த இன்க்ரீடியன்ட் இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணவே வேண்டாம். அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு மட்டும் நம்ம யோசிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் முல்லை சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் நல்லாவே கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ வாங்க இந்த ஹேர் க்ரோத் பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எவ்வளோ ஹேர் வச்சுருக்கு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட், நம்ம பேக்குக்கான ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட் கொய்யா இலை தான். குவாவா லீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த டைமில் வந்து அதிகமாக கிடைக்க மாட்டேங்குது. அதாவது எங்கள் ஏரியாவில் கிடைக்கல, மேபி உங்களுக்கு கிடைக்கலாம். இது கிடச்சிச்சுன்னா எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு தான் கிடச்சிச்சு, அது குட்டி குட்டியாக கிடச்சிச்சு. அதனால் நான் கிடச்ச வரைக்கும் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. உங்கள் ஹேர் லென்த்துக்கு வந்து கிடச்சிச்சு அப்படின்னா உங்கள் ஹேர் லென்த்துக்கு ஏற்ற ஒரு 10 இலை வரைக்கும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். பிஞ்சு இலையாக எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 20 இலை வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதில் நிறையா பூச்சி இதெல்லாம் இருக்கும் இல்லையா, நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. கொய்யா இலை கிடைக்காதவங்க அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக முருங்கைக்கீரையை கூட சேர்த்துக்கோங்க. இல்லாட்டினா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க, வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ இந்த கொய்யா இலையை நம்ம நல்லா வாஷ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து கொய்யா இலை தான் சேர்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நமக்கு நாட்டு மருந்து கடைகளில் இது பொடியாக கூட கிடைக்கும். நீங்கள் அதை வாங்கி கூட ஒரு 2 ஸ்பூன் பொடி கூட சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் செகண்டாக எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட் சின்ன வெங்காயம் தான். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் ஒரு 10 வெங்காயம் எடுத்திருக்கேன். ஏன்னா இது ரொம்ப சின்ன சைஸில் இருக்கிறனால. சின்ன வெங்காயத்தில் கொஞ்சம் பெருசாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு 5, 6 எடுத்துக்கிட்டாலே போதும். நம்ம சின்ன வெங்காயம் நம்ம ஹேருக்கு அதிகமாகவும் எடுத்துக்கக்கூடாது, அதை மட்டுமே நம்ம தனியாகவும் நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணிக்கக்கூடாது. இப்போ நிறையா பேர் நம்ம நிறையா சேர்த்துக்கிறோம், அப்போ நம்ம ஹேருக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும்னு நினச்சிட்டு நிறையா சேர்ப்போம். அப்படி கிடையாது. நம்ம ஹேருக்கு இவ்வளோ தான் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு குவான்டிட்டி இருக்குது, அந்தளவுக்கு தான் சேர்க்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்துக்கிட்ட சின்ன வெங்காயத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இது கூட 3ஆவதாக நான் எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட் கர்டு, தயிர் தாங்க. நல்லா புளிச்ச தயிராக தான் எடுத்திருக்கேன். அது நம்ம ஹேருக்கு இன்னுமே பெனிஃபிட்டு. நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இந்த தயிர் மட்டுமே சேர்த்து நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தண்ணி சேர்க்குறதுக்கு பதிலாக தான் நம்ம தயிர் சேர்த்துருக்கோம். அப்போ வெங்காயச்சாரும் நமக்கு கிடைக்கும் கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம். அதனால் நம்ம தண்ணி சேர்த்துற வேண்டாம். இப்போ இதை மட்டுமே நான் கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி முடிச்சுட்டு நான் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நான் சொன்ன மாதிரி தயிரை மட்டுமே வச்சு தான் நல்லா அரைச்சிருக்கேன். நமக்கு அந்த வெங்காயத்துலேருந்து சாரெல்லாம் கிடைக்கும், ஜூஸ் எல்லாம். அதனால் நம்ம வந்து தண்ணி சேர்த்துற வேண்டாம். தண்ணி சேர்த்தா நமக்கு நல்லா வந்து அரைப்படாது, இந்த ஜூஸும் நமக்கு வந்து ப்ராப்பராக கிடைக்காது.
அதனால் நம்ம சேர்த்துருக்கிற தயிர், வெங்காயச்சாறு, கொய்யா இலையில இருக்கக்கூடிய சாறு இதுகளே நமக்கு கிடைக்கும். அதனால் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதை கண்டிப்பாக நம்ம ஃபில்டர் பண்ணி தான் யூஸ் பண்ணி ஆகணும். அதனால் ஒரு ஈஸியான ஒரு கிளாத்தை வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணிக்கிட்டோம்னா, நமக்கு ஒரு வாட்டர் கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். நமக்கு ஒரு தண்ணியா இருக்கும். அதை வந்து அப்ளை பண்ணுறதுக்கும் ஈஸி தான். இப்போ வந்து நான் லாஸ்ட்டாக இது கூட ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்க போகிறேன். அந்த இன்க்ரீடியன்ட் எனக்கு நேச்சுரலாக கிடைக்காதனால நான் வந்து பவுடராக தான் இன்றைக்கி நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கரிசலாங்கண்ணி தாங்க. கரிசலாங்கண்ணி இலை வந்து எனக்கு அவ்வளவா கிடைக்கல. அதனால் நான் வந்து பவுடர் வந்து ஒரு 2, 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு கரிசலாங்கண்ணி நேச்சுரலாகவே கிடைக்கிது, உங்கள்கிட்ட கரிசலாங்கண்ணி இலை இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து டைரெக்டாக அரைக்கும் போதே நீங்கள் வந்து அந்த இலையவும் யூஸ் பண்ணி அரைச்சிக்கலாம். இப்போ நான் பவுடர் சேர்த்துருக்கேன் இல்லையா, அதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுற ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் இன்றைக்கி ஹேரில் வந்து டீப் ஆயிலிங் பண்ணலை. நான் எப்பயும் போல் நார்மலான ஆயிலிங்கில் தான், ரொம்ப ட்ரையான ஹேர்லேயும் நான் இருக்கலை. ஆயில் ஹேர் தான். ஆனால் நான் இன்றைக்கி டீப் ஆயில் பண்ணலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நான் ஹேர் வந்து சும்மா தான் வாஷ் பண்ண போகிறேன். ஹேருக்கு ஷாம்பு, ஷேக்கா எதுவுமே யூஸ் பண்ணாமல் தான் நான் வாஷ் பண்ண போகிறேன். அதனால் நார்மல் ஹேர் ஆயிலே வந்து நான் வந்து பேக்கை வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம அந்த வெங்காயச்சாறு சேர்த்துக்கலாம், நம்ம கொஞ்சம் பார்த்து தான் அப்ளை பண்ணணும். நான் கொஞ்சம் சிந்திட்டேன். அதனால் என்னோடய ஃபேஸில் பட்டுருச்சு. எனக்கு கண் எரிச்சல் ஆரம்பிச்சிருச்சு. கண்ணிலேருந்து தண்ணியெலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் இந்த மிஸ்டேக் பண்ணாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ணுங்கள். நமக்கு இதில் இருக்கக்கூடிய ஆனியன் ஜூஸ் வந்து நமக்கு ரொம்பவுமே கண் எரிச்சலை கொடுக்குது. அதனால் நீங்கள் வந்து பார்த்தே வந்து அப்ளை பண்ணுங்கள். நம்ம இந்த பேக்கை வந்து ஹேரை லேயராக பிரிச்சுட்டு ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு, நமக்கு மெயின் ஸ்கேல்ப் தான் இந்த பேக். இன்றைக்கி நம்ம ஸ்கேல்பில் மட்டுமே அப்ளை பண்ணால் போதும். ஹேர் லென்த்தில் அப்ளை பண்ணணுன்ற அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட ஒருவேளை எக்ஸஸாக இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் ஹேர் லென்த்தில் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு ஸ்கேல்பில் கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா ஹேர் லென்த்தில் அப்ளை பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக் யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம சேர்த்துருக்கக்கூடிய கொய்யா இலையோட பெனிஃபிட் நம்ம முடி வளர்ச்சியை வந்து தூண்டுறதுக்கும், ஹேர் க்ரோத்துக்கு தேவையான கொலாஜன் செயல்பாட்டை அதிகரிக்கிறதுக்கும் கொய்யா இலை வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதில் விட்டமின் B, C இருக்கிறனால உச்சந்தலையில் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக வச்சுக்குது. இதில் இருக்கிற லைகோபின் வந்து நம்ம சூரியன்லேருந்து நம்ம ஸ்கேல்ப்பை வந்து டேமேஜ் ஆகும் இல்லையா, அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த கொய்யா இலையை நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணுறனால நம்ம ஹேர் ஃபால் நல்லாவே கண்ட்ரோல் ஆகி நம்ம ஹேர் நல்லாவே க்ரோத் ஆகும். டேண்ட்ரஃபையும் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு பெனிஃபிட் வந்து கொய்யா இலையில் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம சேர்த்துருக்கக்கூடிய ஆனியன் பெனிஃபிட் தெரியாதவங்க யாருமே இருக்கவே முடியாது. இதில் சல்ஃபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. நமக்கு முடியே வளராதுன்னு நினைக்கிற இடத்துல கூட நமக்கு முடியை நல்லாவே க்ரோத் பண்ணுறதுக்கு இந்த ஆனியன் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தயிர் நம்ம ஹேரை வந்து நல்லாவே மாய்ஸ்சரைஸ் பண்ணும். நமக்கு ஸ்பிளிட்டன்ஸ் வராமல் ஹேர் ரொம்ப ட்ரை ஆகாமல் புது முடி வளர்கிறதுக்கும் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம வந்து இந்த சேர்த்துருக்கிற 3 இன்க்ரீடியண்ட்டுமே நமக்கு வந்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கரிசலாங்கண்ணி நம்ம ரெகுலராக எடுத்துக்கிறனால நம்ம ஹேர் க்ரோத்துக்கு மட்டும் இல்லை, நம்ம ஹேரை வந்து பிளாக்காகவே க்ரோத் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன். ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுட்டு நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் காட்டுறேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் என் ஹேருக்கு ஷாம்பு, ஷேக்கா எதுவுமே யூஸ் பண்ணாமல் வெறும் தண்ணி மட்டுமே யூஸ் பண்ணி தான் என் ஹேரை வாஷ் பண்ணியிருக்கேன். நான் பேக் அப்ளை பண்ணி ஒரு 25 மினிட்ஸ் வரைக்கும் நான் ஹேரில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சும்மா வெறும் தண்ணி ஊற்றி தான் இன்றைக்கி நான் என் ஹேரை வந்து வாஷ் பண்ணியிருக்கேன், அலசிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம முந்தானேத்து தான் நம்ம ஒரு ஹேர் பேக் போட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணணும். அப்போ நான் ஷாம்பு யூஸ் பண்ணேன். ஸோ ஒரு நாள் விட்டுட்டு இன்றைக்கி திருப்பி நம்ம ஷாம்பு யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மாவே வெறும் தண்ணியிலே அலசிட்டேன். நீங்களும் இந்த மெத்தட்லேயே பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு 30 டேஸ் ஹேர் க்ரோத் சேலஞ்ச் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நாள் விட்டு நம்ம ஷாம்பு போட வேண்டாம். நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை போட்டாலே போதும் இந்த 30 டேஸ் ஹேர் க்ரோத் சேலஞ்சில். அதனால் இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹேரில் வந்து ஷாம்பு, ஷேக்கா எதுவும் போடாமல் ஜஸ்ட்டு சும்மா வாஷ் பண்ணியிருக்கேன். அதனால தான் என்னோடய ஹேரை வந்து ஷோ பண்ணலை, காட்ட முடியலை. மற்றபடி இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட்டு கொடுத்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த பேக்கை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அதையும் என்கிட்ட கமெண்டில் கேளுங்க. அதை நான் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறேன். நீங்கள் வந்து மறக்காமல் முல்லை சேனலுக்கு வந்து உங்களை லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நெக்ஸ்ட் டேயில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.